Hello friends. Metals, mansions and masterpieces. ஒரு 40-50 இயர்ஸ் பேக் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து அசட் மேனேஜ்மெண்ட் ஆர் வெல்த் அக்யூமுலேஷன் அப்படின்னு மீன் பண்ணது இந்த மூணு விஷயம்தான். ஓகே, மெட்டல்ஸ்னு நமக்கு தெரியும், கோல்ட் அண்ட் சில்வர் ஆப்வியஸ்லி. மேன்ஷன் அப்படின்னா ரியல் எஸ்டேட் ஆர் லேண்ட் ஆர் வீடு. ஓகே, அண்ட் மாஸ்டர் பீசஸ் அப்படின்ட்டு அவங்க சொன்னது வந்து த யூனிக் ஒரிஜினல் பீசஸ். ஓகே, ஆர்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து கிராஃப்டாக இருக்கலாம். இப்போ வந்து ஒரு பிகாசோ பெயிண்டிங் ஆகட்டும், நம்ம ஊரில் வந்து ரவிவர்மா பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சால்வடோர் டேலியோட அந்த ஒரிஜினல் கிராஃப்டாக இருக்கலாம். நம்ம ஊர்லேயுமே வந்து நிறைய பேர் வந்து இந்த பிராஸ் ஸ்டாச்சூஸ், ஐம்பொன் சிலைகள், இந்த இதெல்லாம் வந்து நிறையா சேர்த்து வைப்போம். ஏன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு மவுஸ் ஜாஸ்தி. ஓகே, விலை ஜாஸ்திங்கிறத விட மவுஸ் ஜாஸ்தி. உங்களுக்கு டிமாண்ட் எப்போவுமே கூட. ஏன்னா இது ஒரிஜினாலிட்டினாலேயே இதோட ப்ரைஸ் வந்து இட் கீப்ஸ் ஃப்ளக்சுவேட்டிங். அண்ட் ஆஸ் அண்ட் வென் தெர் ஆர் மோர் பையர்ஸ், மோர் டிமாண்ட் இந்த மார்க்கெட், இதுக்கான விலை கூட போயிட்டே இருக்கும். ஆனால் இதை வாங்குறவங்க வந்து இதை வெல்த் அக்யூமுலேஷனுக்காக வாங்குறது கிடையாது, அசட் பில்டிங்காக வாங்குறது கிடையாது. இதை வாங்குறதுல டெஃபினெட்லி தெர் இஸ் அசட் வேல்யூ பில்ட் இன். ஆனால் இது வாங்குறது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவோ ஒரு ப்ரெஸ்டீஜ் எலமெண்ட்டாகவோ வாங்குறது தான். நம்ம ஊர்லேயும் சரி, யூரோப்பியன் கண்ட்ரீஸும் சரி. அண்ட் அதனால தானோ ஒன்றுமோ தெரியல, இதில் தான் வந்து நிறையா உங்களுக்கு டூப்ளிகேட்ஸும் ஜாஸ்தி. நிறையா வந்து உங்களுக்கு அந்த பூட்லெக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த நிறையா வந்து டூப்ளிகேட்ஸ், கிரே மார்க்கெட், இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாஸ்டர் பீசஸில் வந்து எக்கச்சக்கம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 50 இயர்ஸ் பேக் மெட்டல்ஸ், மேன்ஷன்ஸ் அண்ட் மாஸ்டர் பீசஸ். இப்போ லாஸ்ட் 50 இயர்ஸில் இன்னும் 2 விஷயம் இதில் சேர்ந்துருக்கு, விச் இஸ் மார்க்கெட் அண்ட் மைனிங். ஓகே, மார்க்கெட் ஆப்வியஸ்லி ஸ்டாக் மார்க்கெட், அண்ட் மைனிங் வருது வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸில் தான் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்தது. ஸோ இன்றைக்கி ஃபைனான்ஷியலி வித் இம்சைப்ரோ செக்மெண்ட்டில் இந்த 5 விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ரீசெண்டாக வந்து நான் யார்கிட்ட பேசினாலும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இங்கே யூஎஸில் பேசினாலும் சரி, இல்லை இந்தியாவில் பேசினாலும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது போர்ட்ஃபோலியோஸ் டவுன். ஓகே, மார்க்கெட் டவுனாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதனால தான் ஐ தாட் வி ஷுட் ப்ராப்ளி டாக் அபவுட் திஸ். இது வந்து நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட், பட் ஒரு ஹெல்தி போர்ட்ஃபோலியோ வந்து இட் ஷுட் பி எ மிக்ஸ் ஆஃப் ஆல் 5. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை பற்றி பேசலாம் இன்றைக்கி அப்படின்னு. லெட்ஸ் கோ பை த சேம் ஆர்டர், ரைட்? மெட்டல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து எப்போவுமே வந்து இட்ஸ் ஸ்டேபிள் அசெட். ஓகே, இப்போ கோல்டோட விலை வந்து கிருன்னு ஏறிட்டு இருந்தது. ரீசன் வந்து ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாகவே உங்களுக்கு வார்ஸ் மெயின்லி. ஓகே, ரஷ்யன் யுக்ரைன் வார் ஆகட்டும், இல்லை வந்து வாட் எவர் ஹேப்பன்ஸ் அட் இஸ்ரேல், காசா, பாலஸ்டீன், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து இன்ஸ்டெபிலிட்டி இருக்கோ அப்போ வந்து கோல்டோட விலை வந்து ஏறும். ஏன்னா இட்ஸ் அ ஸ்டேபிள் கரன்சி. ஓகே, whenever there is instability, people go towards a stable asset which is gold. ஒரு 50 இயர்ஸ் பேக் இந்த கமோடிட்டி, இந்த மெட்டல் கேட்டகரியில் கோல்டு, சில்வர், பிளாட்டினம், டைமண்ட் இது எல்லாமே இருந்தது. இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் வந்து கோல்டு, சில்வர் மட்டும்தான் வந்து இருக்குது. அதில் ப்ரிடாமினென்ட்லி கோல்டு. ஓகே, கம்பேர்ட் டு சில்வர். பட் சில்வரும் வந்து இட் இஸ் ஈக்குவலி கேச்சிங் அப். ஓகே, ப்ரொபோர்ஷனேட்லி பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து தே ஆர் ஆல்மோஸ்ட் த சேம். பிளாட்டினம் வந்து ஒரு சோ கால்டு கோல்டு ஆல்டர்னேட்டிவ்னு ஒரு 10-15 இயர்ஸ் பேக் பேசிகிட்டு இருந்த பிளாட்டினம் வந்து அதோட விலை வந்து அப்படியே டவுன் ஆகிடுச்சு. என்ன மெயின் ரீசன் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு த சோர்ஸ் ஆஃப் கோல்டு இட் கம்ஸ் ஃப்ரம் கோல்டு மைன்ஸ், ரைட்? அண்ட் மல்டிபிள் கண்ட்ரீஸ் வந்து தே ஹாவ் கோல்டு மைன்ஸ் அண்ட் கோல்டு ரிசர்வ்ஸ். இந்தியாவில் இருக்குது, கோலார் மைன்ஸ் இருக்குது. இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற கோல்டு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. வந்து இந்தியா வந்து கோல்டு இம்போர்ட்டிங் நேஷன் தான். எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சர்லேண்ட், யூஎஸ்ஏ, சைனா, இதெல்லாம் வந்து கோல்டு எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். அண்ட் கோல்டு பையிங் கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலும் இதே கண்ட்ரிஸ் தான். ஓகே, யூஎஸ்ஏ தான் வந்து டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் கோல்டு ரிசர்வ் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ தான் நம்பர் 1. ஓகே,
அடுத்து வந்து ஸ்விட்சர்லாண்ட் இருக்குது, இட்டலி இருக்குது, சைனா இருக்குது, ரஷ்யா இருக்குது. ஐ திங்க் இந்தியாவோட ஃபெட்ரல் கோல்டு ரிசர்வ், ஓகே, ஒரு கண்ட்ரியாக இந்தியா வாங்கி வச்சுருக்கிற கோல்டும் கண்ட்ரியாக யூஎஸ்ஏ வச்சுருக்கிற கோல்டும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற கோல்டோட 10 times ஜாஸ்தி அமெரிக்கா வச்சுருக்கிற கோல்டு ஆஸ் அ ஃபெட்ரல் ரிசர்வ். பட் பீப்புள் வாங்கி வச்சுருக்கிற கோல்டு அப்படின்னா இந்தியன்ஸையும் சைனீஸையும் அடிச்சிக்கவே முடியாது. ஓகே, நம்ம மக்கள் வந்து we have invested so much money into gold over the last 100-200 years, okay, maybe 500 years, right? அந்த மொனார்கி டயத்துலேருந்தே நம்ம கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் அண்ட் நமக்கு எப்போவுமே வந்து கோல்டு மேலே ஒரு அந்த எல்லோ மெட்டல்னு சொல்கிறாங்களா, அதுலேருந்து ஒரு எப்போவுமே வந்து நமக்கு ஒரு கிரேஸ் இருந்துச்சு. அதனாலேயே வி ஹேவ் அக்யூமுலேட்டட் ஸோ மச் வெல்த் ஆஸ் அ கண்ட்ரி, விச் இஸ் வெரி குட். ஏன்னா அது வந்து கோல்டு மீன்ஸ் ஸ்டெபிலிட்டி. ஓகே, கோல்டோட விலை வந்து அவ்வளோ சீக்கிரம் குறையாது. குறைஞ்சாலும் ஒரு 5-10% டிப் ஆகிட்டு திரும்ப மேலே போயிடும். பிளாட்டினம் வந்து எதனால் அவ்வளோவா வந்து மவுஸு வரல அப்படின்னா, பிளாட்டினம் இஸ் யூஸ்வலி சோர்ஸ் ஃப்ரம் சவுத் அமெரிக்கா. ஓகே, உங்களுக்கு சோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்பேர்ஸ் தான். பிளாட்டினம் வந்து டிமாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட் வாஸ் டிரைவிங் த டிமாண்ட் வந்து கன்சியூமர் டிமாண்டுங்கிறத விட பிளாட்டினமோட டிமாண்ட் வந்து உங்களுக்கு கார்ஸுக்கு வந்து நிறையா தேவைப்பட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக இந்த எலக்ட்ரிக்கல் கார்ஸ் வந்தனால உங்களுக்கு பிளாட்டினமோட டிமாண்ட் கம்மியாயிடுச்சு. ஓகே, லாஸ்ட் 5-10 yearsல அதனாலேயே வந்து பிளாட்டினமோட டிமாண்ட் கம்மியாயிடுச்சு. அண்ட் மோர் ஓவர் பீப்புள் டிட் நாட் கன்சிடர் பிளாட்டினம் ஆஸ் அ ஸ்டேபிள் அசெட் லைக் கோல்டு ஆர் சில்வர். ஓகே, ஸோ அதனால் டைமண்ட்ஸும் ஒரு காலத்தில் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்த டைமண்ட் வந்து இந்த டைமண்ட் வந்து ஒரு லாஸ்ட் 15-20 yearsஆகவே டைமண்ட் ஹேட் அ ஹியூஜ் ப்ரைஸ் ட்ராப் அண்ட் கரெக்ஷன். ஏன்னா லேப் பேஸ்டு டைமண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, கார்பன் இருந்ததுன்னா நம்மளால் டைமண்ட் கொண்டு வர முடியும் அப்படின்னு எப்போ லேப்ஸில் இந்த கொண்டு வராங்களோ, அமெரிக்கன் டைமண்ட் முன்னாடி நம்ம இதில் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த லேப் பேஸ்ட் டைமண்ட்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமே உங்களுக்கு வந்து டைமண்டுக்கான அந்த ஒரிஜினாலிட்டி கான ப்ரைஸிங் போயிடுச்சு. ஏன்னா யூ ஹாவ் diamonds that are made in lab and the affordability increased. ஏன்னா உங்களுக்கு சப்ளை ஜாஸ்தியானதுனால, ஸோ அதனாலேயே டைமண்ட்ஸ் வந்து உங்களுக்கு விலை குறைஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து மெட்டல். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் வார்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிடும், ஸோ கோல்டோட ப்ரைஸ் குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்ச போது ட்ரம்ப் வந்து இந்த டேரிஃப்ஸ் கொண்டு வந்தனால இட் கிரியேட்டட் மோர் ஜிட்டர்ஸ் இந்த மார்க்கெட். திரும்ப இன்ஸ்டபிலிட்டி வர வர இன்னும் கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஸோ இந்த நியர் டேர்ம் வி கேன் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட் கோல்ட் டு ரீச் 100 grams. ஓகே, 10,000 rupees போயிருங்கிறாங்க ஒரு கிராம் வந்து. ஸோ ஐ திங்க் இட் வில் டெஃபினெட்லி கோ தேர் என்னை பொறுத்த வரைக்கும். குறையுமா இந்த டேரிஃப்ஸ் எல்லாம் ஒரு லெவலில் ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கப்புறம் குறையுமான்னு குறைய சான்ஸ் இருக்குது. ஒரு 5-10% ஷார்ட் டேர்மில் குறையும். ஆனால் கோல்டு ஆஸ் அ ஸ்டேபிள் அசெட் எங்கெங்கெல்லாம் இன்ஸ்டபிலிட்டி இருக்கோ, ஒரு குளோபல் பேண்டமிக் வந்தபோது கோல்டு ஏறிச்சு, ஒரு வார் வந்தபோது கோல்டு ஏறிச்சு, ஒரு ரிசெஷன் வந்துச்சுன்னா கோல்டு ஏறும். எங்கெங்கெல்லாம் வந்து பீப்புள் வாண்ட் ஸ்டெபிலிட்டி தே வில் கோ டுவர்ட்ஸ் கோல்டு. அதனால் உலகம் வந்து எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு கையாஸ் இருந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ கோல்டோட டிமாண்ட் கூட தான் இருக்க போகுது. ஷார்ட் டேர்மில் குறைஞ்சாலும் லாங் டேர்மில் யூல் பி சேஃப் இன்வெஸ்டிங் இன் கோல்டு. இன்றைக்கி வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து கோல்டோட க்ரேஸ் வந்து லேடிஸ் சைடில் இப்போ யங் கிட்ஸ், டீனேஜர்ஸ் ஆர் யங் கேர்ள்ஸ், யங் லேடிஸ்க்கு வந்து கோல்டோட க்ரேஸ் குறைஞ்சிருந்தாலும் யூ டோன்ட் ஹாவ் டு பை கோல்டு ஆஸ் அ ஜுவல்லரி, யூ கேன் பை கோல்டு ஆஸ் அன் அசெட். ஒன்றுமே இல்லை, நீங்கள் வீட்டில் கோல்டு பார் வாங்கி வைக்கணுங்கிறது கிடையாது. கோல்ட்லேயோ ETF போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ தட் இஸ் ஆன் த மெட்டல்ஸ். செகண்ட் வந்து மாஸ்டர் பீசஸ். நான் சொன்ன மாதிரி தான் எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் எலமெண்ட், ஓகே, ஆர்ட்ஸ் கிராஃப்ட்ஸ் இருக்கோ அதுக்கான ப்ரைஸ் வந்து கூட தான் போகும். என்னை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் பீஸுங்கிறது வந்து ஐ வில் ட்ரை டு ஸ்டே அவுட். ஏன்னா அதில் வேலிடிட்டி ரொம்ப கம்மி. அவ்வளோ ஜென்யூனாக ஆஸ் அ கன்சியூமர் வந்து எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு பார்த்து சொல்ல முடியாது. ஓகே, ஒரிஜினல் பெயிண்டிங் எது, டூப்ளிகேட் பெயிண்டிங் எதுன்னு பார்த்து சொல்ல முடியாது. ஒரிஜினல் கிராஃப்ட் ஒர்க் எது பூட்லெக்னு பார்த்து சொல்ல முடியாது.
என்எஃப்டிஸ் வந்தது. ஓகே, டிஜிட்டலோட ஆல்டர்னேட்டிவ். என்எஃப்டிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மவுஸ் பயங்கரமாக ஜாஸ்தியாச்சு ஒரு கோவிட் போது, அப்புறம் அப்படியே டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அசட் பில்டிங்காக, ஒரு வெல்த் அக்யூமுலேஷனுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பீஸ் வந்து ஐ வில் நாட் ரெக்கமெண்ட். பட் இஃப் யூ ஹாவ் அ டேஸ்ட் ஃபார் ஆர்ட்ஸ் கிராஃப்ட்ஸ், இஃப் யூ ஆர் அன் ஆர்ட் பேட்ரன், ஓகே, டெஃபினெட்லி கோ ஃபார் இட். பட் அசட் அக்யூமுலேஷனுக்காக என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் த பர்சன் ஹூ கோஸ் பிஹைண்ட் மாஸ்டர் பீஸ். தேர்ட் மேன்ஷன் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் செகண்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டு ஸ்டெபிலிட்டி. ஓகே, உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டோட ப்ரைஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலி இட் ஹேஸ் கரெக்டட் 5 to 10%. எப்படி கோல்டோ அதே மாதிரி தான். ஆனால் இந்த கரெக்ஷன் வந்து எப்போவுமே ஷார்ட் டேர்ம் தான். அன்லஸ் அதர்வைஸ் தெர் இஸ் அ ஹியூஜ் டர்மாயில் இன் அ ஜியோகிரஃபி. ஓகே, ஒரு வார் ஆஸ்பெக்ட் மாதிரி வந்து பயங்கரமாக டவுன் ஆச்சுன்னா ஒழிய, இல்லை வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் காட், ஒரு எர்த்குவேக்கோ, ஒரு வால்கானோவோ, இல்லை வந்து ஒரு ஃப்ளட்டோ, அந்த மாதிரி வந்து ஹிஸ்டாரிக்கலி வந்து வி ஹாவ் சீன் ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ் ட்ராப். அதர்வைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு எப்படி வந்து ஒரு ஸ்டேபிள் அசெட்டோ, அதே மாதிரி மேன்ஷன் விச் இஸ் ரியல் எஸ்டேட் இஸ் ஆல்சோ ஸ்டேபிள் அசெட். ஏன்னா இப்போவும் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ டோன்ட் ஓன் அ பீஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் ஆர் மோர் தென் 50% globally. ஓகே, ஸோ இந்த ஜென்ரேஷன் வந்து, and it is going to grow as the population grows. So இந்த people எல்லாருமே வந்து when they try to own a piece of land, when they try to own a piece of roof, right, if they want to stay under their own roof that they bought, இந்த craze இருக்கிற வரைக்கும், உங்களுக்கு இந்த டிமாண்ட் இருக்கிற வரைக்கும், கிரேஸ்ன்னு சொல்கிறத விட டிமாண்ட் இருக்கிற வரைக்கும், உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டோட ப்ரைஸஸ் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்க போகுது. இட் வில் ப்ராப்ளி ஹாவ் அ நாமினல் இன்க்ரீஸ் ஆல்சோ, 2 to 5% டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ லிவ். இன்க்ரீஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஸ்டேபிள். ஓகே, ஈக்விட்டி அளவுக்கு, மார்க்கெட் அளவுக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட் க்ரோத் இருக்காது. பட் லாஸ்ட் 5 yearsல கோவிட் வந்து அப்படியே ப்ரைஸஸை வந்து இட் increased by 30 to 50% in US. இந்தியாவில் வந்து ஒரு லாஸ்ட் 2 decades-ஆகவே உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒரு லெவலில் நார்மலைஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ அஃபோர்டபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியானனால. இப்போ கிராஜுவேட் ஆகி ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த டவுன் பேமெண்ட் போடுறதுக்கே they need to work for 10 to 15 years to accumulate that enough money in their bank account to even pay for the down payment. அப்படிங்கிற லெவலில் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் ஆகிடுச்சு இந்தியாவில். யூஎஸ்லேயும் கிட்டத்தட்ட வந்து அதே தான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு லெவலில் நார்மலைஸ் ஆகிடுச்சே ஒழிய, பட் ஸ்டில் பீப்புள் ஆர் மூவிங், பீப்புள் ஆர் கோயிங் டு பி நீடிங் ஃபார் மோர் ரியல் எஸ்டேட். அந்த டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம 3 பார்த்துட்டோம். Fourth, definitely let's talk about the 21st century adds into this accumulation. Okay, which is market and mining. Okay, markets வந்து இப்போ last 2 months after Trump took over, it has crashed. எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் டவுனாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட். நான் யார்கிட்ட பேசினாலும். ஏன்னா we typically go for growth stocks. அதுவும் எஸ்பெஷலி வி கோ ஃபார் ஹைப்பர் க்ரோத் ஸ்டாக்ஸ் விச் இஸ் ப்ளூ சிப். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்லி நம்ம இந்தியன்ஸ் வந்து வி கோ ஃபார் வாட் வி கால் த மெக்னிஃபிஷன் 7. ஓகே, அது வந்து மோஸ்ட் ஆஃப் த மெக்னிஃபிஷன் 7 ஸ்டாக்ஸ் வந்து they have corrected by 15 to 20%. S&P 500 வந்து இன்னும் ஒரு 8 to 10% தான் கரெக்ஷன் ஆகிருக்கு. But Magnificent 7 stocks வந்து some of them have corrected by 10 to 15%. அதனால் நீங்கள் வந்து ஈக்விட்டியில் யூ நீட் டு எக்ஸ்பெக்ட் திஸ் டர்புலன்ஸ். இது இல்லாட்டி நம்ம வந்து ஈக்விட்டியில் இருக்கவே கூடாது. இருக்கணும் அப்படின்னா இல்லாட்டி நம்ம வந்து பாண்ட் மார்க்கெட்டுக்கு போயிடுறது தான். இந்த ஸ்டெபிலிட்டி இந்த இன்ஸ்டெபிலிட்டி நம்மளால் டாலரேட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பாண்ட் மார்க்கெட்டுக்கு போயிடுவோம். ஓகே, பாண்ட் மார்க்கெட்டுங்கிறது மார்க்கெட்ஸ்லேயே which is a stable aspect of it. ஓகே, உங்களுக்கு வந்து 3 to 5% நாமினல் க்ரோத் தான் இருக்கும். இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இன்ஸ்டெபிலிட்டி இருக்காது. இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸும் இருக்காது. ஓகே, when there is
growth when market is bullish அப்படின்னா ஹைப்பர் growth இருக்கிறதும் இதே செக்மெண்ட் தான். ப்ளூ சிப், மேக்னிஃபிஷன்ட் 7 மார்க்கெட். ஓகே, ஸ்பெசிஃபிக்லி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸாக கூட இருக்கட்டும். when the market is facing a bear movement, when the market is facing jitter, ஒரு இன்ஸ்டபிலிட்டி இருக்கும்போது அதே மாதிரி இதே ஆர்டரில் தான் அடி வாங்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹைப்பர் க்ரோத் ஸ்டாக் விச் இஸ் மேக்னிஃபிஷன்ட் 7, அடுத்து ப்ளூ சிப், அடுத்து இண்டெக்ஸ். இது எல்லாமே ப்ரொபோர்ஷனேட்லி டவுன் ஆகும் தான். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ சி, you need to be ready to take a 10% hit, but at the same time most of the time these are only short term elements, and over the period of time you can expect easily 5 to 10% annualized growth. ஓகே, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸில் க்ரோத் ஸ்டாக்ஸில் போட்டிங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் அன் annualized growth of 15 to 20%. ஓகே, ஸோ இந்த இன்ஸ்டபிலிட்டி வந்து இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் தான். இப்போது இந்த டேரிஃப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் குறைஞ்சிருக்கு, கரெக்ஷன் ஆகிருக்கு. இன்னும் வந்து இட் ஹேஸ் நாட் ரீச் த பாட்டம் அப்படின்னு தான் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா ஃபெட்ரேட்ஸ் வந்து இன்னும் வந்து we are maintaining the rates தான். இன்க்ரீஸ் ஆக போகிறது இல்லைனாலும் டிக்ரீஸ் ஆக போகிறது இல்லை. இந்த வருஷம் கூட பவல் வந்து 2 கட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போங்கிறது தெரில. இன்னும் டேரிஃப்ஸ் வந்து இன்னும் எஃபெக்டிவ் ஆகலை. டேரிஃப் எஃபெக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கமாடிட்டி ப்ரைஸஸ்க்கும் கூட போகும், இன்ஃப்ளேஷன் கூட தான் போக போகுது. இன்ஃப்ளேஷன் கூட போகும்போது உங்களுக்கு வந்து ரேட்ஸ் குறைக்க முடியாது. ஸோ ஹீ இஸ் டேக்கிங் எ வெரி cautious stance on looking at the inflation data and deciding upon when and where to lower the rates. At the same time, the silver lining that we are seeing is உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து it has considerably gotten down over the last 4 to 6 months. ஓகே, ட்ரம்ப் வந்தனாலன்னு சொல்ல முடியாது. பைடனோட லாஸ்ட் 3-4 months ஆஃப் த பைடன் ரெஜிம்லேருந்தே உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ஹஸ் கன்சிடரபிளி பீன் டவுன், அண்ட் வி ஆர் ஒன்லி த இண்டிகேட்டர்ஸ் ஆர் சேயிங் இட் இஸ் ஒன்லி கோயிங் டு கோ டவுன். 2%க்கு வரலனாலும் இட் இஸ் கோயிங் டு பி நியர் 2%, and some people are saying it might even hit 1.8% in the next 6 months if situations prevail and if the tariffs are not effective. இப்போ டேரிஃப் எஃபெக்டிவ் ஆனதுக்கப்புறம் இந்த 1.8% இல்லை நியர் 2%க்கு வர்றது வந்து இன்ஃப்ளேஷன் இஸ் கோயிங் டு கோ அப். ஓகே, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு திரும்ப வந்து 2%ங்கிறது வந்து இட் மைட் ஹேவ் அ இம்பேக்ட். 2% ஒரு 30% டேரிஃப்னால இம்பேக்ட்னு வைங்களேன். அதுதான் பீப்புள் ஆர் ப்ரெடிக்டிங். ஏன்னா இப்போ கனடாக்கும் மெக்சிகோக்கும் சைனாக்கும் நம்ம டேரிஃப் போட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த யூஎஸ் இம்போர்ட்ஸ் கம் ஃப்ரம் தீஸ் 3 countries தான். ஸோ இந்த கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் டேரிஃப் போட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி தட் பர்டன் இஸ் கோன் பி பாஸ்ட் ஆன் டு த கன்சியூமர். ஸோ 2% இன்ஃப்ளேஷனுங்கிறது வந்து இட் கேன் கோ அப் டு 3%. அப்படிங்கிற போது ஃபெட் இஸ் கோயிங் டு பி வெரி காஷியஸ் ஆன் ரெடியூசிங் த ரேட்ஸ். ஸோ எனி விச் கேஸ் we have not bottomed out. ஓகே, we don't have to chicken out from the market. எல்லாரும் கேட்குறது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து விற்கிறாங்க, நானும் விற்கணுமான்னு. விற்க வேணாமான்னு நான் சொல்ல வரல. At the same time I am saying we have not reached the bottom. We can expect the market to hit lower bottoms in the next few months in the short term. This would be the best buying opportunity, and the best way to deal with market, as you all know, is buy low, sell high. Okay, மார்க்கெட் லோவாக இருக்கும்போது செல் பண்ணுறத விட மார்க்கெட் லோவாக இருக்கும்போது பை பண்ணுறது வந்து இட்ஸ் அ வைஸ் டிசிஷன். எப்போ லோவாகுங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அட் வென்எவர் தெர் இஸ் லோ, இன்க்ரிமெண்டல் பை பண்ணுங்கள். அது எனி அசெட், வெதர் இட் இஸ் கோல்ட் ஆர் வெதர் இட் இஸ் மார்க்கெட் ஆர் எனிதிங், ரியல் எஸ்டேட், whenever there is low, try to buy lower increments. Whenever it is high, try to cash out. Okay, so on the aspect la pathina, market is going to hit lower lows, and but this is going to be short term. Okay, as far as what is the future for hyper growth stocks, Magnificent 7 அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இருந்த ரெவன்யூ க்ரோத் வந்து ஏஐனால வந்த லாஸ்ட் 4 to 6 quarters வந்த ரெவன்யூ க்ரோத் எப்படி வந்து how these companies are going to retain that growth and demonstrate the growth into the booksங்கிறத பொறுத்து தான். The next 1 or 2 quarters will be very key in telling
where are we going to see the growth in these hyper growth stocks? ஏன்னா இந்த இப்போ ஏஐ வந்தது, ஜெனரேட்டிவ் ஏஐ வந்தது. இப்போ அடுத்து வந்து we are talking about robotic AI. அடுத்து வந்து உங்களுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி பல நியூ டெக்னாலஜிஸ் வருது. விச் மீன்ஸ் there is going to be a lot of capex spent on this. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் போகுது. ப்ளஸ் we are going to see the markets are going to expect how are the companies making money on these new emerging trends. Okay, so இதை பொறுத்து தான் next 1 or 2 quarters வந்து will dictate the future of these hyper growth stocks. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் hyper growth stock வந்து even if they don't meet the market demands, it is going to saturate. There will be a short term jitter, it will saturate, and markets will quickly rebaseline their expectation and go from there. Any expectation that surpasses the baseline expectation is going to give an accelerated push to the stock price. So அதனால் அவ்வளோ என்னால் வந்து இந்த அளவுக்கு என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா you can definitely go for growth stocks but not the hyper growth stocks. இல்லை எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு வந்து இவ்வளோ தூரம் என்னால் ஒரு ரிஸ்க் எடுக்கிற போர்ட்ஃபோலியோ என்னால் பேர் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி கோ ஃபார் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஓகே, க்ரோத் ஸ்டாக்கே வேண்டாம், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் போயிருங்க. இல்லை ஸ்டே அவுட் ஆஃப் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட் அண்ட் கோ டு டெட் மார்க்கெட். Okay, so that brings to the fifth segment, which is what is this thing called crypto mining. Okay, I am not an expert at it, and I can also tell you that I am not a big fan of crypto mining. இப்போ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் பிட்காயின் வில் ஹிட் 150K, 200K, இட் வில் ஹிட் 1 million by 2030 எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் வந்து ஃபெட்ரல் கிரிப்டோ ரிசர்வ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வேறு அனௌன்ஸ் பண்ணார் ஆக்சுவலாக ட்ரம்ப் வந்து. ஆனால் இட் வாஸ் அ ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட் டு த மார்க்கெட். ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா த மார்க்கெட்ஸ் எக்ஸ்பெக்டட் ஃபெட்ரல் டு இன்வெஸ்ட் ஆன் நெட் நியூ மணி டு கிரிப்டோ. ஓகே, ஃபெட்ரல் ரிசர்வில் எப்படி கோல்டு ஒரு அசெட் ரிசர்வ் இருக்கோ அந்த மாதிரி வந்து கிரிப்டோ ரிசர்வ் ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஹி டிட் ஃபார்ம் திஸ் நியூ கிரிப்டோ ரிசர்வ். ஆனால் எங்கெங்கெல்லாம் இந்த இல்லீகல் சீசர்ஸ் நடந்ததோ, எங்கெங்கெல்லாம் வந்து இந்த க்ரைம்லேருந்து வென் ஃபெட்ரல் ரிசர்வ் சீசஸ் கிரிப்டோ இல்லையா, அந்த சீஸ் பண்ண கிரிப்டோவை தான் நாங்கள் ரிசர்வில் போட போகிறோம். இட் இஸ் வி ஆர் நாட் கோயிங் டு பம்ப் இன் நெட் நியூ டாலர்ஸ் இன்டு கிரிப்டோன்னு சொன்ன உடனே மார்க்கெட் வந்து அவ்வளோவா அதை ஷேர் பண்ணலை. ஸோ பிட்காயின் வந்து 100K மேலே போன 110 வரைக்கும் போன பிட்காயின் வந்து இது 90s தான் இருக்குது. 80s போச்சு, 90s வந்தது. அன்லஸ் அதர்வைஸ் there is going to be a new energy pumped into crypto, we can expect this. But whether US is forming crypto reserve or not, okay, there is this next generation who is saying crypto is going to be the next gold. Okay, என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் yet to believe that, I am yet to see that. இது வந்து ஒரு ஹெட்ஜ் அசட்டானே எனக்கு தெரியல. ஹெட்ஜ் அசட்னா கோல்டு இஸ் அ ஹெட்ஜ் அசட். when there is instability, you can put your money there, you can park your money there, because you know that it is only going to give you returns. Okay, when stock market is going to go down, மணியை வந்து நீங்கள் ஹெட்ஜ் பண்ணலாம். எங்கன்னா ஸ்டேபிள் அசட்டில் கோல்டு ஆகட்டும், இல்லை மெட்டல்ஸ் ஆகட்டும், இல்லை ரியல் எஸ்டேட் ஆகட்டும், எதெல்லாம் வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்குமோ ஷார்ட் டு லாங் டேர்மில், அதில் நீங்கள் ஹெட்ஜ் பண்ணிங்கன்னா யூ கேன் பார்க் யுவர் மணி தேர் வென் யுவர் வாலடைல் அசட்ஸ் ஆர் கோயிங் டு டேக் அ ஹிட். அதுக்கப்புறம் எங்கே ஸ்டெபிலிட்டி வருதோ அப்போ நீங்கள் திரும்ப அந்த மணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் திரும்ப வந்து அந்த வாலடைல் மார்க்கெட்டில் போடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். கிரிப்டோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இட் ஹேஸ் நாட் ப்ரூவ்ட் இட் செல்ஃப் டு பி அ ஹெட்ஜ் அசட். எப்பப்பெல்லாம் வந்து ஈக்விட்டி மார்க்கெட் டவுன் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு ஹெட்ஜ் அசட்டாக இருந்ததுன்னா இட் ஷுட் ஹவ் கான் அப், ஆர் அட்லீஸ்ட் இட் ஷுட் ஸ்டே த கோர்ஸ். உங்களுக்கு கிரிப்டோ வந்து இட் இஸ் ஸ்டில் பீயிங் ரியாக்டிவ் டு த ஈக்விட்டி volatility.
ஓகே, அதனால என்னால் வந்து கிரிப்டோ வந்து ஒரு ஹெட்ஜ் அசெட்டாக ஒரு ஸ்டேபிள் அசெட்டாக என்னால் கன்சிடர் பண்ணவே முடியல. பட் ஐ நோ தட் தெர் இஸ் அ ஹியூஜ் பாப்புலேஷன் தட் கோஸ் பியாண்ட் கிரிப்டோ. அதுக்கான யூஸ் கேசஸ் வந்து தே ஆர் டிரைவிங். லாட் ஆஃப் த கரண்ட் கிரிப்டோ யூஸ் கேசஸ் ஆர் டு லாண்டர் மணி, இந்த கிரே மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பர்பஸஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களே ஒழிய இன்றைக்கி வந்து த ஆக்சுவல் இ-காமர்ஸ் தட் ஹேப்பன்ஸ் இன் கிரிப்டோ வந்து இட் இஸ் லெஸ் தென் 1% அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஈவன் the super genius Elon Musk was talking about selling cars through Dogecoin or Bitcoin and other things. Okay, அந்த அளவுக்கு வந்து அதுக்கான ரியல் வேர்ல்டு யூஸ் கேசஸ் இன்னும் கிரிப்டோ கரன்சிக்கு வரல. But still there is a huge population that goes behind that. There is a lot of gambling that goes behind that. There is a lot of gray area that happens that operates around this crypto market. இந்த விஷயத்தினால என்னால் அதை வந்து ஒரு ஸ்டேபிள் கரன்சியாக பார்க்க முடியல. என்னால் மட்டும் இல்லை, த டேட்டா ஹேஸ் ஆல்சோ ப்ரூவ் தட் அது ஒரு ஸ்டேபிள் கரன்சி இப்போ வரைக்கும் வரல. என்னால் இன்னொரு விஷயம் கிரிப்டோவில் வந்து த ரீசன் வை ஐ வாண்ட் டு ஸ்டே அவுட் இஸ், உங்களுக்கு பயங்கர ஸ்டெபிலிட்டி அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி மெட்டல்ஸ், மேன்ஷன்ஸ் அண்ட் பாண்ட் மார்க்கெட்னு வைங்களேன். ஓகே, உங்களுக்கு ரிவார்ட்ஸ் ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் ரிவார்ட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டில். ஓகே, விச் இஸ் 5 days a week. ஓகே, ஒர்க் டேஸில். த கிரிப்டோ மார்க்கெட் நெவர் ஸ்லீப்ஸ். இட் ரன்ஸ் 7 days a week, 24 hours. And there is no rhyme or reason why Bitcoin was 80K last month and it is 90K this month, and it might hit 100K or it might hit 70K next month. There is no rhyme or reason. இப்போ வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரீசனிங் கொடுக்கவே இல்லை. We know that there is a demand that drives the price up. There is a lack of demand that drives the price down. But what influences this demandங்கிறதுக்கான கான்க்ரீட் ஆன்சர் வரல. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வுட் ட்ரை டு நாட் ஸ்டே அவுட் ஆஃப் கிரிப்டோ, பட் ரெஸ்ட்ரிக்ட் மை கிரிப்டோ எக்ஸ்போஷர் டு 1 to 2%. ஓகே, ஒரு ஹெல்த்தி போர்ட்ஃபோலியோ அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி பார்க் மணி இன் யுவர் ஸ்டேபிள் அசெட்ஸ் விச் இஸ் மெட்டல்ஸ் அண்ட் மேன்ஷன். ஓகே, கோல்டில் போடுங்க, சில்வரில் போடுங்க, கமாடிட்டியில் போடுங்க, கோல்டில் போடுங்க, இடிஎஃப்ல போடுங்க. கோல்டு இடிஎஃப் ஈவன் தான் இட் இஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் யூ ஆர் ஸ்டில் இன்வெஸ்டிங் இன் அ ஸ்டேபிள் அசெட். அதனால் வந்து இடிஎஃப்ல கோல்டு இடிஎஃப்ல போடலாம். Which is going to be your at least your 20 to 30% of your reserve should be on your stable asset. The 60 to 70% you can park your money on market. அதுலேயும் வந்து you can distribute your money with stable little bit of stability with indexes. Okay, ஏன்னா indexes வந்து short term correction இருந்தாலும் long term it can only go up. It is not dependent on a single sector or a single company or a single stock. Okay, ஆனால் எல்லாத்தையும் அதில் போட தேவையில்லை. உங்களுக்கு ஏன்னா க்ரோத்துக்காக தான் நீங்கள் மார்க்கெட்டுக்கு வரீங்க. ஒரு டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஏஜ், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரிஸ்க் ஃபேக்டர் தட் யூ கேன் டேக். ஒரு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து ஸ்டேபிள் ஈக்விட்டிலையும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லேயும், ஒரு பர்சன்டேஜை வந்து யூ கேன் பார்க் இன் க்ரோத் செக்மெண்ட்லேயும், ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் யூ கேன் டெஃபினெட்லி இன்வெஸ்ட் ஆன் ஹைப்பர் க்ரோத் ஸ்டாக், ப்ளூ சிப்பாக இருக்கட்டும், இல்லை மெக்னிஃபிஷன் 7 ஆகட்டும், இல்லை wherever your hunch says, right, where there is going to be demand. ஒரு கேம்பிளிங் ஸ்டாக்காக இல்லாமல், இந்த கேம் ஸ்டாப் மாதிரி இல்லாமல் எங்கே வந்து there is going to be value. ஓகே, அங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க் பண்ணலாம். பட் அண்டர்ஸ்டாண்ட் that there is going to be volatility. Okay, when market takes a hit, those are the stocks that typically go down faster, and when there is bullishness in the market, those are the typical stocks that appreciate also faster. So adanaala depends on your age and the risk factor. You can park your money in the market portfolio between your 65%. So 30% வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்டெபிலிட்டியில் போட்டுட்டு 65% வந்து நீங்கள் இந்த ஈக்விட்டியில் ஒரு டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஏஜ் எவ்வளோ வாலட்டிலிட்டிலையோ அதில் வந்து நீங்கள் இண்டெக்ஸ்லேயும் க்ரோத்லேயும் ஹைப்பர் க்ரோத்லேயும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். த அதர் 5% வந்து இஃப் யூ திங்க் யூ கேன் டேக் ரிஸ்க் அப்படின்னா யூ கேன் ப்ளே வித் கிரிப்டோ.
நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த 5%ல் என்னோட பர்சனல் இது I invested on the 5% வந்து I didn't put my 5% in crypto. What I did was I split that 5% also into direct crypto and indirect crypto. Definitely I am not going with this meme coins. Okay, நான் அதில் போடணும் அப்படின்னா ஸ்டேபிள் காயின் பிட்காயின்லேயே போட்டலான்னு சொல்லிட்டு பிட்காயினில் ஐ ஹாவ் அ வெரி வெரி ஸ்மால் எக்ஸ்போஷர். ஸோ ஆனால் 5% சொல்கிறீங்க, மீதி என்ன பண்ணேன் அப்படின்னா ஐ வென்ட் டுவர்ட்ஸ் a stock market which has a indirect influence into crypto. Robinhood, Coinbase, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ், மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து இட் ஹேஸ் அ ஹியூஜ் எக்ஸ்போஷர் டு கிரிப்டோவோ நான் அந்த ஸ்டாக்ஸில் போட்டேன். ஸோ யூ கேன் ஆர்கியூ தட் நீ வந்து 65% ஈக்விட்டியை வந்து யூ ஆர் ஆக்சுவலி கோயிங் டு 70%. யா மேபி ரைட். பட் நான் இந்த 5% ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ஐ டென்ட் ட்ரீட் தம் ஆஸ் த ரெஸ்ட் ஆஃப் த 65%. ஏன்னா இது வந்து டைரக்ட் கிரிப்டோ இல்லாமல் கிரிப்டோ பேஸ்டு ஸ்டாக்கு, ப்ளஸ் பிகாஸ் இட் ஹேஸ் அ கிரிப்டோ எக்ஸ்போஷர், இட் இஸ் நாட் கோயிங் த்ரூ திஸ் 24/7 வாலட்டிலிட்டி லைக் த கிரிப்டோ. நேற்று நைட்டு 10 மணிக்கு ஒரு ப்ரைஸ், காலையில் 2 மணிக்கு ஒரு ப்ரைஸ், காலையில் 6 மணிக்கு ஒரு ப்ரைஸுங்கிற வாலட்டிலிட்டி இருக்காது. எப்போ மார்க்கெட் ஓப்பனோ அப்போ மட்டும்தான் இருக்கும். ஸோ திங்ஸ் ஆர் somewhat in my control that I can influence, and I can, if I have to, it happens under my nose, under my watch. ஓகே, நான் தூங்கும்போது என்னோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகலைங்கிற ஒரு கண்ட்ரோல் எனக்கு கொடுக்கறதுனால I went for an approach which gives me an indirect crypto exposure than a direct crypto exposure. In the video வந்து this is not telling you what you should be doing. This is what I am doing, and I would like for you to tell me how you are doing things differently so I can learn from you, and how would you be considering your portfolio differently. I'm here to learn, I'm not here to teach. So அதனால இது வந்து don't consider this a portfolio advice or a financial advice. I'm not a financial advisor. இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். ஸோ அதோட ஃபைனான்ஷியலி வித் சாயோட எபிசோடை நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.